கர்த்தர் என்பதாக இன்றைய வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 44 வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. கர்த்தர் என்பதாக இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பூமி வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பெரும்பாலோட ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையான தொட்டா சோம்பற்று அப்படின்னு சொல்லி விசுவாசித்து தொடுறா, சோம்படுறான். இது அந்த காலத்துல எவ்வளவு பேர் தொட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நெருக்கத்துல போகும்போது எவ்வளவு தொட்டிருப்பாங்க. எல்லாரும் சோம்பரல. அந்த ஸ்திரீ சோம்பட்டான். ஏன்னா அந்த ஸ்திரீ விசுவாசம் அவளுக்கு வருது. அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தொட்டாட சோம்படுவேன்னு விசுவாசத்தை தொட்டுறான், சோம்புறான். நம்ம கத்தட்டு சில அற்புதங்களை பெறும்போது விசுவாசம் முக்கியம். சில உடம்புல ஆரோக்கியம் வியாதியா இருப்பாங்க, ஒரு ப்ரேயர் பண்ணி தண்ணி குடிப்பாங்க, சோம்பட்டுருவாங்க. தண்ணி மருந்து இல்லை, ஆனா நீ விசுவாசிச்சு குடிக்கும்போது அந்த 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 தண்ணியானது மருந்தா மாறுது, கத்தட்டு மருந்தா மாறுது. அந்த ஸ்திரீ அந்த எத்தனையோ பேர் அவருடைய வஸ்திரத்தை அந்த அந்த காலத்துல தொட்டிருப்பாங்க, வஸ்திரம் தொட்டிருப்பாங்க, மேல தொட்டிருப்பாங்க, யாரும் சோம்பல. ஏன்னா அவங்க கூட்டத்துல ஒரு சும்மா அவங்க நெருக்கத்தைப்படுறதுனால அவங்க பட்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீ அவங்க தொட்டே ஆகணும்னு அந்த இன்டென்ஷன்ல வந்து விசுவாசத்தோடு இந்த ட்ரெஸ் தொடும்போது அந்த ஸ்திரீ சோகப்படுறாங்க. வேலையில நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் கத்தட்டா செலவா எந்த வியாதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு விசுவாசத்தோடு நீங்க அவர் நெருங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துடுவார். நீங்க வியாதியா இருப்பீங்க, விசுவாசத்தோடு இது அவரோட ரத்தம் ப்ரேயர் பண்ணிட்டு குடிச்சீங்கன்னா அது சோகம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் அவங்க வெளிப்படுத்துற முறைகள் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். இவங்க மாதிரி அவங்க பண்ண அவசியம் இல்லை, அவங்களும் கத்தருங்க உள்ள காரியம். எப்படி பண்ணாலும் அந்த விசுவாசமா வரும்போது கத்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்யறாரு. வேலையில் நம்ம எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் கத்தர் நோக்கி ஒரு விசுவாசத்தோடு நம்ம நெருங்குவோம் அவர்கிட்ட. கண்டிப்பாக அன்னை பெரும்பாலும் ஸ்திரீ தொடும்போது சுகுடு தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் வியாதியா இருக்கலாம், எந்த சுச்சுவேஷன் ஜெயம் தருவார். பூமியை சாட்சி ஆழ்த்துவார், பலவத்தை ஆழ்த்துப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயம் வர ஆமேன்.